வணக்கம் நண்பர்களே. மதிய ஆயுதம் சேனல் மூலம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. வாருங்கள், இந்த வாரம் கேளுங்கள் தரப்படும் பகுதிக்கு செல்வோம். இந்த வாரம் கேளுங்கள் தரப்படும் பகுதியோட முதல் கேள்வி, சார், இது கேளுங்கள் தரப்படும் கொஸ்டினாக இருந்தாலும் உடனே பதில் அளிக்க வேண்டிய ஒரு கொஸ்டின். இந்த பாலிசி 3/2019 மேல் கட்டவில்லை. லோன் எடுத்து லோன் இன்ட்ரெஸ்ட் கட்டாத காரணத்தால் பாலிசி ஃபோர்க்ளோஸ்டு ஆகிவிட்டது. இந்த பாலிசியை புதுப்பிக்க ரிவைவல் செக்ஷனில் கேட்டால் 2014க்கு மேல் எடுத்த பாலிசி லாப்ஸ் ஆனால் புதுப்பிக்க முடியாது என்று சொல்லுகிறார்கள். இப்ப இந்த புதுப்பிக்க என்ன வழி என்று கூறவும் சார். அதோட இமேஜும் அனுப்பியிருக்கிறாரு. டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 28/3/2014. எஃப்யூபி வந்து 28/3/2019. பேசிக் பிரீமியம் 1855. ரிவைவல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீயோட 14,659 ரூபா வருது. வேலிட், இந்த கொட்டேஷன் வேலிட் வந்து 11/12/2020. சம் அஸ்யூர்டு வந்து 1 லட்சம். பிளான் அண்ட் டேர்ம் வந்து 815/17 குவார்டர்லி. லோன் அமௌண்ட் வந்து 21,400 ரூபா. இன்ட்ரெஸ்ட் வந்து 1,016 ரூபா. 2/12/2020 அன்று பாலிசி ஃபோர்க்ளோஸ்டு ஆகி உள்ளது. லோன் வந்து 5/1/2019 அன்று போடப்பட்டுள்ளது. இப்ப இந்த பாலிசியை ஃபோர்க்ளோஸ்டு ஆன பாலிசியை புதுப்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறார். அப்ப முதல்ல நம்ம ஃபோர்க்ளோசர் எப்ப ஆகும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கங்க. ஃபோர்க்ளோசர் எப்ப ஆகும் அப்படிங்கிறத பாருங்க. ஃபோர்க்ளோசர் எப்ப ஆகும் பார்த்தீங்கன்னா, foreclosure action is to be taken on policy which are in lapsed condition, paid up, and 10 month has elapsed since first unpaid half-yearly loan interest due. அதாவது foreclosure action வந்து lapsed பாலிசிக்கு எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் லோனோடைய ஃபர்ஸ்ட் அன்பெய்டு இன்ட்ரெஸ்ட் டியூ டேட்ல இருந்து 10 மாசம் முடிஞ்சிருச்சுன்னா பார்த்தீங்கன்னா பாலிசி லாப்ஸ் ஆயிருந்ததுன்னா ஃபோர்க்ளோஸ் ஆகும். இல்லைன்னா ஆட்டோமேட்டிக் ஃபோர்க்ளோசர் வந்து when the difference between sum assured, surrender value and loan interest will be equal to or less than 250. சரண்டர் வேல்யூ வந்து லோன் அமௌண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு உள்ள வித்தியாசம் வந்து 250 ரூபாய்க்கு ஈக்குவலாவோ இல்லை அதுக்கு கீழவோ இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா ஃபோர்க்ளோசர் ஆகிவிடும். Automatic foreclosure when the difference between surrender value and loan interest will be equal to or less than 250. இப்ப இந்த கேஸ்ல எடுத்துட்டா லோன் வந்து 5/1/2019 பார்ட்டி வாங்கியிருக்காரு. எவ்வளவு வாங்கியிருக்காரு? 21,400 ரூபா வாங்கியிருக்காரு. இப்ப இதோடைய இன்ட்ரெஸ்ட் எப்ப கட்டியிருக்கணும்? அவர் 5/7/2019 இன்ட்ரெஸ்ட் கட்டியிருக்கணும். 6 மாசம் ஒருக்க இன்ட்ரெஸ்ட் கட்டணும் இல்லைங்களா? 5/7/2019 அவர் இன்ட்ரெஸ்ட் கட்டியிருக்கணும். அப்ப 5/7/2019 இருந்து பாத்தீங்கன்னா பாலிசி வந்து 28/3/2019 இருந்து எஃப்யூபி கட்டல. அப்ப 28/9/2019 அப்புறம் பாலிசி லாப்ஸ் ஆயிருது. 5/7/2019 இருந்து 10 மாசம் வரைக்கும் அவர் இன்ட்ரெஸ்ட் கட்டல அப்படின்னா ஃபோர்க்ளோசர் ஆகும். அப்ப 2/12/2020 அப்ப இத பாலிசி வந்து ஃபோர்க்ளோசர் ஆகியிருக்கு. இப்ப இந்த ஃபோர்க்ளோசர் ஆன பாலிசியை புதுப்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா இப்ப முதல்ல ஏன் ஃபோர்க்ளோசர் ஆச்சு அப்படிங்கறத உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காகத்தான் இந்த பாயிண்ட சொல்றேன். நல்லா இந்த பாயிண்ட நான் வச்சுக்கோங்க. பாலிசி எப்ப ஃபோர்க்ளோசர் ஆகும் அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அப்ப ஃபோர்க்ளோசர் ஆன பாலிசியை வந்து நம்ம மீண்டும் புதுப்பிக்கலாமா, ரீஇன்ஸ்டேட் பண்ணலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா 4/9/2019 ஒரு சர்க்குலர் வந்திருக்கு. ரீஇன்ஸ்டேட்மெண்ட் ஆஃப்டர் சரண்டர் ஆஃப் பாலிசி இஷ்யூடு ஆன் ஆர் ஆஃப்டர் 1/1/2014. 1/1/2014 அப்புறம் இஷ்யூ பண்ண பாலிசியை ரீஇன்ஸ்டேட் பண்ண முடியாது. இதுல போட்டிருக்கு பாருங்க தெளிவா. This the actual department has examined the matter of reinstatement of policy issued after 1/1/2014. It is hereby informed that the reinstatement of surrendered or foreclosed policy under all new plan which were issued on and after 1/1/2014 is not allowed. அப்போ 1/1/2014 அப்புறம் இஷ்யூ ஆன பாலிசியை
ஃபோர்க்ளோசர் ஆயிருச்சுன்னா நீங்க ரீஇன்ஃபோர்ஸ் மீண்டும் கொண்டு வர முடியாது, ரீஇன்ஸ்டேட்மெண்ட் பண்ண முடியாது. சரண்டர் பாலிசிக்கும் அதே ரூல் தான். அப்ப 1/1/2014க்கு முன்னாடி உள்ள பாலிசிக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு 9/12/2009 ஒரு சர்க்குலர் போட்டிருந்தாங்க. என்னென்ன பாலிசிக்கெல்லாம் ரீஇன்ஸ்டேட்மெண்ட் வந்து அலௌடு அப்படின்ட்டு. அதையும் இப்ப இது மூலமா நம்ம பார்த்துடலாம். சரண்டர் reinstatement allowed for plan issued prior to 1/1/2014 subject to request of life assured is received within 6 months from the date of surrender. சரண்டர் டேட்ல இருந்து 6 மாசத்துக்குள்ள மீண்டும் ரீஇன்ஸ்டேட் பண்ணுங்கன்னு ரிக்வெஸ்ட் லெட்டர் பார்ட்டி கொடுக்கணும். சர்வீசிங் சார்ஜ் 100 ரூபாய் கட்டணும். நெட் சரண்டர் வேல்யூ பெய்டு டுகெதர் வித் இன்ட்ரெஸ்ட் அட் 9.5% per annum compounding half yearly from date of payment of surrender value to date of repayment subject to interest for minimum 6 months. அவர் வந்து ஏற்கனவே சரண்டர் வேல்யூ வந்து எல்ஐசி அனுப்பியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு 9.5% வட்டி போட்டு அவர் ரீபே பண்ணணும். வித்தின் 6 மந்த்துக்குள்ள அவர் வந்து ரிக்வெஸ்ட் கொடுக்கணும். அவர் 1 மாசத்துலயே அவர் பண்ணாலுமே 6 மாசம் இன்ட்ரெஸ்ட்டை கட்டணும். ஏன்னா மினிமம் இன்ட்ரெஸ்ட் 6 மந்த். அடுத்து ப்ரொடக்ஷன் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்டரி எவிடன்ஸ் ஆஃப் ஹெல்த் டிஜிஹெச் கொடுக்கணும். இஃப் எனி லோன் இஸ் அவுட்ஸ்டாண்டிங் அட் சரண்டர் இன்ட்ரெஸ்ட் அப் டு லாஸ்ட் டியூ டேட் பீரியட் டு ரீஇன்ஸ்டேட்மெண்ட் வந்து கட்டிடணும். அதாவது டிஜிஹெச் கொடுக்கணும். பாலிசியை வந்து அரியர் ஆஃப் பிரீமியம் லோன் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே கட்டி பாலிசியை ரீஇன்ஸ்டேட் பண்ணிக்கலாம். ரீஇன்ஸ்டேட் பேமெண்ட் நாட் அலௌடு. என்னென்ன பாலிசிக்கு அலௌடு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூலிப்புக்கு, ஆல் ஆனுட்டி பிளான் விச் ப்ரொவைட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் லைக் ஜீவன் ஆசா, ஆசா தீப் போன்ற மெடிக்கல் பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய பிளானுக்கு அலௌடு இல்லை. பிளான்ஸ் ப்ரொவைடிங் கேரண்டீடு அடிஷன் த்ரூ அவுட் தி டேர்ம் ஆஃப் தி பாலிசி. ஜீவன் சரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் டேர்ம் ஆஃப் த பாலிசிக்கு கேரண்டீடு அடிஷன் இருக்கு. அந்த மாதிரி பாலிசிக்கு வந்து நீங்க ரீஇன்ஸ்டேட் பண்ண முடியாது. Plans providing survival benefit for life like 152, 178 ஜீவன் தரங்கு போன்ற பாலிசிக்கும் ரீஇன்ஸ்டேட்மெண்ட் பண்ண முடியாது. Plans having extended coverage like 111 பீமாகரன், 150 கோமல் ஜீவன், 179, 149 அப்படி மெச்சூரிட்டிக்கு அப்புறமும் ஃப்ரீ இன்சூரன்ஸ் கவர் உள்ள பிளானுக்கும் ரீஇன்ஸ்டேட்மெண்ட் அலௌடு கிடையாது. பழைய ஜீவன் ஆனந்தையும் நீங்க பண்ண முடியாது. Plan where death benefit is higher than maturity like plan number 88 அதாவது ஜீவன் மித்ரா டபுள் கவர், ஜீவன் மித்ரா ட்ரிபிள் கவர், ஜீவன் சாயா, அனுராக்கு போன்ற பிளானுக்கும் ரீஇன்ஸ்டேட்மெண்ட் கிடையாது. நாட் பெர்மிசபிள் ஆஸ் பர் பிளான் கண்டிஷன் லைக் 165 ஜீவன் சரல் பாலிசி கண்டிஷன்லேயே இது இருக்கு. அந்த மாதிரி பாலிசிக்கும் ரீஇன்ஸ்டேட் பண்ண முடியாது. As per Central Office Circular dated 4/9/19, reinstatement of surrendered policy and foreclosed policy for plans issued after 1/1/2014 is not allowed. ஏற்கனவே உங்களுக்கு அதுக்கான சர்க்குலரை காமிச்சேன். ஆகவே நண்பருக்குள்ள பதில், இந்த பாலிசியை நீங்க ரீஇன்ஸ்டேட்மெண்ட் பண்ண முடியாது, ரிவைவல் பண்ண முடியாது. இந்த விஷயத்தை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி போலாமா நண்பர்களே? அடுத்த கேள்வி, இமோஷனலாக நமது திட்டத்தை பிரசன்ட் செய்வது எப்படி? உதாரணத்துக்கு ஜீவன் லட்சியா திட்டத்தை பிரசன்ட் செய்து காட்டவும். நன்றி சார். இவர் என்ன கேட்கிறாரு நண்பரு, இமோஷனலா எப்படி நம்ம பிளானை பிரசன்ட் பண்றது? அதுக்கு உதாரணத்துக்கு ஜீவன் லட்சியாவை வந்து நீங்க பிரசன்ட் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. இமோஷனலா எப்படி பேசலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் உங்க குழந்தையோட படிப்புக்கு எவ்வளவு செலவாகும் நினைக்கிறீங்க? உங்க குழந்தையோட படிப்புக்காக நீங்க உங்களுக்கு எத்தனை ரூபா தேவைன்னு நினைக்கிறீங்க? அவர் ஒரு 30 லட்சம் சொல்றாருன்னு வைங்க. என் குழந்தை படிக்கும்போது ஒரு 30 லட்சமாச்சும் தேவைப்படும் சார் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னா நம்ம எப்படி பேச்ச துவங்கலாம்னா, சார் இந்த 30 லட்சம் உங்க குழந்தையோட படிப்புக்காக தர்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். நாங்கன்னு சொல்றது இங்க எல்ஐசி தயாரா இருக்கு சார். இதற்கு வந்து நீங்க 30 லட்சம் கட்டணுங்கிற அவசியம் இல்லை. அதுல பாதி 15 லட்சம் கட்டினா போதும். அந்த 15 லட்சத்தையும் நீங்க மொத்தமா கட்டணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு விருப்பப்பட்ட தவணையில ஆண்டுக்கு ஒரு முறையோ, 6 மாசத்துக்கு ஒரு முறையோ, 3 மாசத்துக்கு ஒரு முறையோ, மாதத்துக்கு ஒரு முறையோ கூட நீங்க கட்டிக்கலாம். நீங்க இருந்தாலும் இல்லைனாலும் இந்த 30 லட்சம் ரூபாய் உங்க குழந்தையோட படிப்புக்கு நாங்க உறுதி செய்யறோம்.
நீங்க இருந்தா பிரீமியம் கட்டணும். அதாவது அந்த 15 லட்சம் பிரீமியத்தை நீங்க பிரிச்சு கட்டணும். நீங்க இல்லைன்னா அதுவும் கட்ட வேண்டாம். 15 லட்சம் பிரீமியத்தையும் நீங்க கட்ட வேண்டாம். அது மட்டும் அல்லாம உங்க பிரீமியத்தையும் எல்ஐசி கட்டிடுது. அது மட்டும் அல்லாம உங்களுக்கு குழந்தையோட படிப்புக்கு தேவையான 30 லட்சத்தையும் எல்ஐசி கொடுத்துருது. அது மட்டும் அல்லாம உங்க குடும்பத்துக்கு எதிர்பாராத விதமா நீங்க இல்ல அப்படிங்கும்போது ஏற்படக்கூடிய பொருளாதார நெருக்கடியை சமாளிப்பதற்காக நீங்க என்ன பாலிசி தொகைக்கு பாலிசி எடுத்திருந்தீங்களோ அந்த பாலிசி தொகையும் உடனடியா கொடுத்துருது. இதே விபத்து மூலமா ஏதாவது ஆபத்து என்றால் 2 மடங்கு பாலிசி தொகையை உடனே கொடுத்துருது. அதுக்கு மட்டும் இல்லாம ஆண்டுதோறும் உங்க குழந்தையோட படிப்பு செலவுக்காக நீங்க என்ன பாலிசி தொகை எடுத்திருந்தீங்களோ அதுல 10% மெச்சூரிட்டி வரைக்கும் வருஷம் கொடுக்குது. மெச்சூரிட்டி அப்ப நான் முதலே சொன்னது மாதிரி அந்த நீங்க படிப்புக்கு தேவைப்படுகின்ற அந்த 30 லட்சத்தையும் கொடுத்துருது. இதுதான் இந்த பிளானோட சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு இமோஷனலா ஒரு அட்டாச்மெண்ட் ஆகும். அதாவது இன்னும் கொஞ்சம் அவருக்கு இன்னும் உணர்ச்சிய தூண்டணும் அப்படின்னா கொடியது எது அப்படின்னு ஔவையார்ட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கொடியது எதுனா இளமையில் வறுமை வந்து கொடியது அப்படின்னாங்க. நான் அதை விட கொடியது எதுன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தந்தை திடீரென இறந்ததால் ஏற்படக்கூடிய திடீர் வறுமை வந்து அதை விட கொடியது. இத மனசுல வச்சுதான் எல்ஐசி ஜீவன் லட்சயா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு நம்ம இமோஷனலா பேசலாம். முதல்ல அவர் படிப்புக்கு தேவையான அமௌண்ட் என்னன்னு கேளுங்க. அதுல பாதி கட்டினா போதும்னு சொல்லுங்க. அந்த பாதியும் மொத்தமா கட்ட தேவையில்லை, தவணை முறையில கட்டலாம் அப்படின்னு சொல்லுங்க. நீங்க இருந்தாலும் இல்லைனாலும் அந்த தொகையானது உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லுங்க. நீங்க இல்லைன்னா பிரீமியமும் கட்ட வேண்டாம். வருஷம் 10% இன்கம் பெனிஃபிட்டும் வரும். விபத்து கவரும் இருக்கு. டிசபிலிட்டி பெனிஃபிட்டும் இருக்கு. அப்படிங்கிறத இமோஷனலா நம்ம சொல்றதுதான் இமோஷனல் பிரசன்டேஷன். அது மட்டும் இல்லாம இந்த ஜீவன் லட்சியா பிளான்ல அதிகமான போனஸ் இருக்குதுங்க மத்த திட்டத்தை விட. இந்த பாயிண்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப வந்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், அதிகமான போனஸ் ஜீவன் லாப் தானே, ஜீவன் லட்சியால அதிகமான போனஸ்ன்னு சொல்றீங்களே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஜீவன் லாபை விட ஜீவன் லட்சியால அதிக போனஸ். இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. 16 வருஷ டேமுக்கு ஜீவன் லேப்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன போனஸ் ரேட்டு, 16 வருஷ டேமுக்கு ஜீவன் லேப்ல போனஸ் ரேட்டு பாத்தீங்கன்னா 40 ரூபீஸ். இதே ஜீவன் லட்சியால 16 இயர் டேமுக்கு போனஸ் வந்து 42. 21 இயர் டேமுக்கு ஜீவன் லேப்ல போனஸ் வந்து 44. ஆனா ஜீவன் லட்சியால 46. 25 இயர் டேமுக்கு தான் ஜீவன் லேப்ல வந்து 47, இதுல 46, ₹1 தான் கூட. ஆனா 16 வருஷ டேமுக்கும் 21 வருஷ டேமுக்கும் பாத்தீங்கன்னா ஜீவன் லேபை விட ஜீவன் லட்சியால போனஸ் ரேட்டு அதிகம். இது மட்டும் அல்லாம நீங்க பொதுவா பிரீமியம் வெய்வர் பெனிஃபிட் கொடுக்கணும் அப்படின்னா, லேடி லைஃப் கொடுக்கணும் அப்படின்னா, ஃபீமேல் லைஃப் கொடுக்கணும் அப்படின்னா அவங்க இன்கம் டாக்ஸ் அசஸியா இருந்தா மட்டும்தான் கொடுக்க முடியும். ஜெனரல் கேட்டகரி லேடிக்கு நம்ம, அதர் கேட்டகரி லேடிக்கு நம்ம பிடபிள்யூபி கொடுக்க முடியாது. ஆனா ஜீவன் லட்சியால இன்பில்டா பிரீமியம் வெய்வர் பெனிஃபிட் இருக்கிறதுனால ஒரு ஆல் கேட்டகரி ஆஃப் ஃபீமேலுக்கும் நம்ம இன்பில்டா பிரீமியம் வெய்வர் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது இந்த ஜீவன் லட்சியாவோட சிறப்பம்சம். இதுதான் இந்த ஜீவன் லட்சியாவுல நீங்க சிறப்பம்சத்தை தெரிஞ்சுக்கணும். இது மட்டும் இல்லாம நம்ம நேச்சுரலா டெத் ஆகும்போது நம்ம வந்து இமிடியேட்டா ஒரு அமௌண்ட் கொடுக்கறது இல்லை. அதனால நம்ம வந்து என்ன செய்யணும், டேர்ம் ரைடர் சேர்ப்போம். நான் என்ன சொல்றேன், டேர்ம் ரைடருக்கு போல நீங்க டேர்ம் பிளான் சேருங்க. டேர்ம் ரைடர் கொடுத்தீங்கன்னா அதிகபட்சம் 25 lakhs தான் நீங்க கொடுக்க முடியும். அதுக்கு மேல நீங்க கொடுக்க முடியாது. ஒருத்தர் ஜீவன் லட்சியால 50 லட்சம் போறாருன்னா 50 லட்சத்துக்கு நீங்க டேர்ம் ரைடர் கொடுக்க முடியாது. 25 lakhs தான் கொடுக்க முடியும். அதுக்கு மாற நீங்க என்ன பண்ணலாம், 50 லட்சம் ஜீவன் லட்சியாலையும் 50 லட்சம் ஜீவன் அமர்லையும் கொடுக்கலாம். இப்படி ரெண்டா பிரிச்சு கொடுப்பதால் என்ன லாபம் பாத்தீங்கன்னா, எதிர்பாராத விதமா அவருக்கு ஏதோ ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுச்சு அப்படின்னா டேர்ம் பிளானை மட்டும் கூட அவர் கன்டினியூ பண்ணிக்கலாம். ஏன்னா அது பிரீமியம் கம்மியா இருக்கும். மற்ற பாலிசியை அந்த ஜீவன் லட்சியா பாலிசியை அவர் விருப்பப்படும் போது வந்து புதுச்சுக்கலாம். ஆனா டேர்ம் ரைடரோட நீங்க கொடுத்துருந்தீங்க அப்படின்னா பாலிசி லாப்ஸ் ஆச்சுன்னா அந்த டேர்ம் ரைடரும் சேர்ந்து லாப்ஸ் ஆயிரும். நீங்க டேர்ம் ரைடருக்கான பிரீமியத்தை மட்டும் தனியா கட்டுறதுக்கு ப்ரொவிஷன் அதுல கிடையாது. அதனாலதான் நீங்க டேர்ம் ரைடரை விட டேர்ம் பிளானா கொடுங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணம்.
நண்பருக்கு இது எல்லாம் தெளிவா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜீவன் லட்சியாவை எப்படி இமோஷனலா சொல்லலாம் அப்படின்னு. இதுவும் ஏன் அப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, அவர் குடும்பத்தின் மேல் நமக்கு அவ்வளவு அக்கறை இருக்கு. எதிர்காலத்து வர பிரச்சனையும் கருத்தில் கொண்டு நம்ம அவருக்கு இந்த மாதிரி கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் நம்ம இமோஷனலா இந்த பாயிண்ட்டையும் சொல்லலாம். அடுத்த கேள்விக்கு போலாமா நண்பர்களே? அடுத்த கேள்வி, புட் தி வால் பிஹைண்ட் யுவர் கிளைண்ட் என்பதன் அர்த்தம் என்ன சார்? புட் தி வால் பிஹைண்ட் யுவர் கிளைண்ட். சூப்பர் கேள்வியை கேட்டிருக்காரு நண்பர். ஒரு வித்தியாசமான கேள்வி, இதுவரை யாருமே கேட்காத கேள்வியை கேட்டிருக்காரு. புட் தி வால் பிஹைண்ட் யுவர் கிளைண்ட் என்பது அர்த்தம் என்னன்னு கேட்டிருக்காரு. அதாவது இப்ப நீங்க ஒருத்தர் வந்து உங்களை துரத்துறாரு, நீங்க அவர்கிட்ட வந்து தப்பிச்சு ஓடுறீங்க. ஓடும்போது ஏத்த மாதிரி ஒரு சுவர் இருக்கு, அதுக்கு மேல பாதையே இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆட்டோமேட்டிக்கா நீங்க திரும்பி அவரை நோக்கி தான் நீங்க வந்தாகணும். அந்த மாதிரி ஒரு அழுத்தத்தை உங்க கிளைண்ட்டுக்கு கொடுக்கறது தான், அவர் ஒரு முடிவை எடுப்பதற்கான அழுத்தத்தை நீங்க கொடுக்கணும் அப்படிங்கறதா புட் தி வால் பிஹைண்ட் யுவர் கிளைண்ட் அப்படிங்கிறது சொல்றது உண்டு. அதாவது கடமையை செய், பலனை எதிர்பாராதே அப்படின்னு சொல்லுவாங்க. கடமை மட்டும் செஞ்சா போதுமா? பலன் இல்லாம எத்தனை நாளைக்கு நம்ம கடமையை செய்ய முடியுங்க? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இதை எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறதுனா, தேன் கூட்டுல 2 விதமான தேனீக்கள் இருக்கும். டிரான்ஸ் பீன் ஒன்று இருக்கும், ஒர்க்கர் பீன் ஒன்று இருக்கும். ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் பறக்கும், ஒரே மாதிரி தான் சத்தம் போடும், அங்கே பறந்துட்டே இருக்கும். ஆனா இதுல என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா, டிரான் பீ வந்து தேனை வந்து உற்பத்தி செய்யாது, ஒர்க்கர் பீ தான் தேனை உற்பத்தி செய்யும். அந்த மாதிரி நானும் ஃபீல்டுக்கு போறேன், நானும் ப்ரெசன்டேஷன் கொடுக்குறேன் அப்படின்லாம் பேசிட்டு பிசினஸே இல்லாம வர்றவங்க வந்து பாத்தீங்கன்னா டிரான் பீ மாதிரி சும்மா சத்தம் மட்டும் போடுறவங்க. ஒர்க்கர் பீ மாதிரி தேனை கொண்டு வரவங்க தான் ஃபீல்டுக்கு போயிட்டு பிசினஸோட வர்றவங்க. அப்ப நீங்க டிரான் பீயா இருக்கணுமா, ஒர்க்கர் பீயா இருக்கணுமாங்கிறத முடிவு பண்ணிக்கங்க. நம்ம ஒரு அழுத்தம் கொடுக்கணுங்க, அப்பதான் ரிசல்ட் வரும். நம்ம வந்து ரிசல்ட் ஓரியன்டா தான் நம்ம இருக்கணும். இப்ப உதாரணத்துக்கு நீங்க போன் பண்ணி ஒருத்தட்ட ரெனிவல் பிரீமியம் கேட்கணும்னு முடிவு பண்றீங்க. அப்ப நீங்க போன் பண்றத உங்களுடைய இலக்கா வச்சுக்கணுமா, இல்ல அவர்கிட்ட ரெனிவல் பிரீமியம் வாங்கறது உங்களுடைய இலக்கா வச்சுக்கணுமா? கடமையை செய், பலனை எதிர்பாராதே அப்படிங்கிறது மாதிரி ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க என்ன செய்வீங்க? போன் செய்யறதா சார் என் வேலை, போன் மட்டும் தான் நான் செய்ய முடியும், ரெனிவல் பிரீமியத்தை நான் கேட்கதான் முடியும், பிரீமியம் கொடுக்கதும் கொடுக்காதும் அவருடைய விருப்பம் தானே, அவருடைய சூழ்நிலை தானே, இது எப்படி நான் முடிவு பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க ரிசல்ட் ஓரியன்டா இருக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்க போன் பண்ணா போதும்னு நினைக்கிறீங்க. அப்ப நீங்க போன் பண்ணுவீங்க, போன் பண்ணி ரெனிவல் பிரீமியம் கட்டுங்கன்னு சொல்லுவீங்க. அவரு சரி அப்புறம் பார்க்கலாம் சார் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? போனை வச்சிருவீங்க. ஏன்னா நீங்க முதலே முடிவு பண்ணிட்டீங்க, அவர் ரெனிவல் பிரீமியம் கட்டுறதும் கட்டாதும் உங்க கையில இல்ல, அவர் கையில தான் இருக்கு. ரிசல்ட்ங்கிறது அவர் கையில இருக்கு, நம்ம எஃபர்ட் மட்டும் தான் நம்ம கையில இருக்கு, நீங்க முதலே முடிவு பண்ணிட்டீங்க. இதற்கு மாறா நீங்க ரெனிவல் பிரீமியம் வாங்கணும் அப்படிங்கறத இலக்கா வச்சிருந்தீங்க அப்படின்னா, அவர் வந்து அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா நீங்க உடனே போன் வைக்க மாட்டீங்க. என்ன செய்வீங்க? அடுத்த கேள்விகளை கேட்க ஆரம்பிப்பீங்க. அடுத்த அவரை வந்து அவருக்கு ஒரு இன்னர் பிரஷரை உருவாக்க முயற்சி பண்ணுவீங்க. சார் ஏற்கனவே டியூ டேட் முடிஞ்சிச்சு, கிரேஸ் பீரியடுக்கு அப்புறம் போய்கிட்டு இருக்கு, பாலிசி லாப்ஸ் ஆயிரும், ரொம்ப கஷ்டப்பட்டு உங்க குழந்தையோட படிப்புக்காக இந்த பாலிசி எடுத்தோம், நினைச்சு பாருங்க எத்தனை நாள் நம்ம இதுக்காக உட்கார்ந்து பேசியிருப்போம். கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல நான் உங்ககிட்ட இதை பத்தியான உங்ககிட்ட வந்து நான் அலைஞ்சுதான் இந்த பாலிசி வாங்கினேன். தயவு செய்து உங்களுக்கு வேற செலவு எதா இருந்தாலும் அதெல்லாம் குறைச்சிட்டு இந்த பாலிசியை ஃபோர்ஸ்ல வச்சுக்கோங்க. நீங்க செக் போட்டு கொடுங்க, டேட் போட்டு கொடுங்க, என்னைக்கு வரணும்னு சொல்லுங்க, இன்னைக்கே வரட்டுமா இல்ல நாளைக்கு வரட்டுமா அப்படின்னு ஏதோ ஒன்று மாத்தி மாத்தி அவருக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து எப்படினாலும் இதோட இம்பார்ட்டன்ஸ் அவருக்கு உணர்த்த தூங்குவீங்க. யூ புட் தி வால் பிஹைண்ட் யுவர் கிளைண்ட். ஒரு ப்ரெஷர், இதுக்கு மேல அவருக்கு வந்து தப்பிக்கவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவரு உங்களை செக்க கொடுக்கணும். அதுதான் இதோடைய அர்த்தம். நீங்க ஒரு அழுத்தம் கொடுக்கணும், ரிசல்ட் ஓரியண்டா இருக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்துறதுக்கு தான் இப்படி சொல்வதுண்டு. நண்பர்களே, இந்த வாரம் கேளுங்கள் தரப்படும் பகுதி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன். ஃபோர் க்ளோசர் பிளானை பத்தி பேசணும், ஜீவன் லட்சியாவை எப்படி இமோஷனலா பிரசன்ட் பண்றது அப்படிங்கிறத பத்தி பேசணும், ஃபைனலா புட் தி வால் பிஹைண்ட் யுவர் கிளைண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பத்தியும் பேசணும். இது அனைத்தும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். அடுத்த வாரம்
கேள்விகள் தரப்படும் பகுதிக்கு உங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9443763311. இமெயில் ஐடி r.madiyalagan1963@gmail.com. ஒரு முகவர் ஒரு கேள்வியை கேளுங்க. அனைவருக்கும் பயன் தரக்கூடிய கேள்வியை கேளுங்க. கற்றுக்கொள்வோம், வளர்வோம், மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் என வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர் மதியழகன், SBA LIC திருப்பூர். நன்றி, வணக்கம் நண்பர்களே.